வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்கள் வீட்டில் நடந்தது தாங்க சொல்ல போகிறேன். ஒரு வேலையை வந்து நான் வந்து வெளியில் கிளம்ப வேண்டியது இருந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவை கூப்பிட்டேன். வாங்க 2 பேர் போயிட்டு வருவோம், தூரமாக போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். எப்பயுமே எங்கே போனாலுமே கூடயே கூப்பிட்டு போவார், கூடயே கூப்பிட்டு வருவார். ஒரு இடத்துக்கு கூட்டு போனாலுமே நான் சும்மா தான் நிற்பேன். அங்கே என்னென்ன எழுதணும், செய்யணும் எல்லாத்தையும் அவர் தாங்க ஃபில் பண்ணுவார். எனக்கு இப்படி இப்படி செய்யணும்னு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதனால சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவர் என்ன கோவத்தில் இருந்தாரோ என்னமோ, எங்கே போனாலும் நான் தான் வரணுமா? நான் தான் அந்த குடும்பத்துக்காண்டி சாகணுமா? ஏன் நீயும் ஒரு நாளைக்கு செத்தா என்ன? அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த மாதிரி சொல்லவும் மனசு ரொம்ப ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா ஒன்று வர்றேன்னு சொல்லணும், இல்லைன்னா வரலேன்னு சொல்லணும். இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி சோலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன அப்படிலாம் சொல்லலை. நான் தான் சாகணுமா? நீ ஒரு நாளைக்கு சாவு அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு மனசு அவ்வளோ சங்கடமாக போயிடுச்சு. சரி என்ன செய்ய, நம்ம என்ன எங்கேயும் போக தெரியாதாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேங்க. போகும்போது தான் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. பஸ்ஸில் ஒரு ஆள் சப்புன்னு பொண்டாட்டி அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோவில் கூட நேற்று போட்டிருந்தேன். மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ட்டு. அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஒரு நல்லா இருந்தால் ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க. ஃபோன் அடித்து திரும்ப பின்னாடியே வந்துட்டார். அது எதுக்குங்க, முதல்ல வரலாம்ல. இல்லை எனக்கு வேலை இருக்குமா நீ போ அப்படின்னு நீங்கள் ஒரு பண்பாக சொன்னால் நம்மளும் அதை கெடுக்கிற போகிறோம். நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அதே சிந்தனையாக தானேங்க இருக்குது. எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. திரும்ப வரும்போது அவர் கூடயே வந்துட்டே கூப்பிட்டு வந்துட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கள் அத்தம்மாவை கூப்பிட்ருந்தா போல். சொன்னார் கோயிலுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்ததா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோங்க. அதுவும் போக நேற்று வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வேறு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது. சங்கரங்கோயில் பக்கத்தில் பெரியசாமிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. அங்கே பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் சொந்த கோயில், அவர் சொந்த இடத்துல வந்து கோயில் வச்சு இப்போ ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைம்மா வந்து அடிக்கடி அந்த கோயிலுக்கு போக வர இருப்பாள். அங்கே போகிறதுனால அவளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ரொம்ப நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் எனக்கு வந்து போக முடியாதுங்க, நமக்கு வேலை கிடக்கு அப்படின்ட்டு போக மாட்டேன். இப்போ வந்து லீவ் டைம் தானே, அது லீவ் டைம்னு கூட இல்லை, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க காரில் தான் கூப்பிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு போனாங்க. போகும்போதே சாமிக்கு பார்த்திங்கன்னா மாலை, இது விளக்கு, எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம் அவங்க கூட. அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த பூசாரி ஐயா வீட்டில் தாங்க சாப்பாடு போட்டாங்க. நைட்டுக்கு இட்லியை வச்சுருந்தாங்க. இட்லியும் சாம்பார் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியேவும் சாப்பிட்டு முடித்த பிறகு எங்கள் அத்தை மகள் வந்து அடிக்கடி போகிறதுனால அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாள். அங்கே போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. நமக்கு வந்து அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால் எனக்கும் வந்து மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்ததா, அதனால் அவ வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடும் கோயிலும் பக்கத்துலங்க. அப்படியே கோயிலுக்குள்ளே போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் சாமியை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதேங்க. எதுக்கு கடவுளே இவ்வளோ கஷ்டத்தையும் கவலையும் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசார அழுது சாமியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மனசில் உள்ள பாரமெல்லாம் ஏதோ நம்ம அம்மாட்ட சொல்லி அழுதது மாதிரி மனசில் உள்ள பாரமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு பிறகு திரும்ப போயிட்டேன். எங்கள் அத்தை மகள் இருந்த இடத்துக்கே போயிட்டு அங்கே அவள் கூட உட்காந்துருந்தேன். பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேங்க. அபிஷேகம் முடிஞ்சு ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பால், தயிர், இது அதென்னது இளநீ அபிஷேகம், குங்குமம், சந்தனம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலெல்லாம் போனீங்கன்னா தூரமாக இருந்து பார்க்குறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது இவங்க அடிக்கடி போகிறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா சிறப்பான தரிசனமாக பார்த்து அந்த அம்மன் அருள் எனக்கு ரொம்பவே கிடச்சிதுங்க. அந்த அம்மாவை அது அலங்காரம் பண்ண பிறகுலாம் பார்த்திங்கன்னா
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலங்க. அவ்வளோ அழகா இருந்தாங்க அந்த அம்மா. நானும் கண் கொட்டாம என்னால முடிஞ்ச வரைக்கும் அம்மாவ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேங்க வீட்டுக்கு வர வரைக்கும். அலங்காரம்லாம் முடிச்சுட்டு, அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அருள் வாக்கு சொல்றாருங்க. இதில என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் இன்னாருன்னு சொல்ல வேண்டியதே இல்லங்க. கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருந்தோம் அப்படின்னா, அவரே இந்தந்த ஊர்க்காரங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. அது எப்படிதான் தெரியல. அந்தந்த ஊர் பேர சொல்லி கூப்பிடுறாரு. எங்கள வந்து சிவகாசிக்காரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்பதான் நானும் மாமாவும் போனோம். போய் கேட்டோம். நல்லா தான் இருக்கு. போன மாசத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடவுள் அருளால நல்லதே நடக்கட்டும். அது மாரி நானும் அத வந்து அவரு அந்த மத்தவங்களுக்கும் அந்த அருள் வாக்கு சொல்றத வந்து கொஞ்சம் நேரம் கவனிச்சு பார்த்தேன். அத வந்து கொஞ்சம் வீடியோவும் எடுத்தேன். ஒரே மாரி சொல்றாங்களா? இல்ல வித்தியாசமா சொல்றாங்களா? அப்படின்னு. ஆனா கண்டிப்பா இல்லங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாரி தான் சொன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன்கோயில் பக்கத்தில பெரியசாமிபுரம்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில அங்க தாங்க இருக்கு. அது பெரியசாமிபுரத்தில தாங்க இருக்கு. நீங்களும் வந்து சாமிய கும்பிட்டுட்டு அவங்களோட அருளோ, தரிசனமும் கிடைக்கணும் அப்படின்னா, வாங்க வந்து மனசார வேண்டிட்டு போங்க. அது மாரி அருள் வாக்குக்கு வந்து நம்மளால முடிஞ்சா குடுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரீ தாங்க. நல்லாவே சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சங்கரன்கோயில் பக்கத்தில வந்து அந்த சாமிய வந்து கும்பிட்டு போங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் போயிட்டு வர்றேன். பௌர்ணமிக்கு உங்களால முடிஞ்சா நீங்களும் வாங்க. என் வீடியோவுக்கு லைக்